சேலம் பொன்னம்மாபேட்டை பகுதியில் வசித்து வரும் மக்களை அப்பகுதியில் இருந்து வெளியேறுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பொன்னம்மாபேட்டை ரயில்வே லைன் தெற்கு பகுதியில் பொதுமக்கள் கடந்த 60 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி ஜாமியா மசூதிக்கு சொந்தமானது என்றும் இதனால் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் மசூதி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து கோட்டை மைதானத்தில் திரண்ட பொன்னம்மாபேட்டை பகுதி மக்கள் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். தங்களிடம் அனைத்து விதமான ஆவணங்களும் இருப்பதாகவும் இதனால் தங்கள் பகுதியை விட்டு வெளியேற மாட்டோம் என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இப்போ எங்களாம் வீடு காலி பண்ண சொல்லி மஜித்துக்காரரு இந்த காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸ் விட்ருக்குறாங்க. இல்லையா நாங்கள் 1 மாதத்தில் எல்லாம் இடிச்சிருவாங்கிறாங்க. அதனால் நாங்கள் இருக்கிற வீடு எங்களுக்கே வேணுங்க. அது மாதிரி எங்களுக்கு முயற்சி பண்ணி கொடுங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட கேட்குறோம். 4 தலைமுறையாக இருக்கிறோம். நாங்கள் திடீர்னு இப்போ வக்போர்லேருந்து எங்களை காலி பண்ணுங்கள் 30 நாள்னு சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. திடீர்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் இவ்வளோ காலமாக நாங்கள்லாம் பொழைச்சிட்டோம். இந்த இடத்த விட்டு எங்களால் போக முடியாது. எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இல்லாதவங்க அன்னன்னைக்கு சம்பாரித்து சாப்பிட்றவங்க வசதி